தமிழக மீனவர்கள் 40 பேரை நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து இலங்கை அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். 40 பேரை நல்லெண்ண அடிப்படையில் இலங்கை அரசு விடுதலை செய்திருக்கின்றது. முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தமிழக மீனவர்கள் 40 பேரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் இன்று வருகையை முன்னிட்டு நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்ய பரிந்துரை செய்திருப்பதாக இலங்கை அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. அதாவது தமிழக கடலோர பகுதியில் மீன்பிடி செல்லும் மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கைது செய்வது, அவர்களை நிறுத்தியிருப்பது, பின்னர் விடுதலை செய்வது, படகுகளை அரசுடைமையாக்குவது, இந்த முறை மீண்டும் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடந்துகிட்டு. இந்த சூழலில் இந்த கடந்த மாதம் மற்றும் இந்த மாதங்களில் சுமார் 40 மீனவர்கள், அதாவது நாகப்பட்டினத்தை சேர்ந்த 10 மீனவர்கள், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 12 மீனவர்கள், ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 18 மீனவர்கள் என 40 மீனவர்களுக்கு தற்போது இலங்கை அரசு சிறை, அதாவது இலங்கை யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறையில சிறையில் இருந்து வராங்க. இந்த சூழலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆன்மீக பயணமாக அதாவது இன்று மாலை ராமேஸ்வரம் வருகை தர உள்ள நிலையில அவர் வருகையொட்டி இலங்கை அரசு நல்லெண்ண அடிப்படையில இந்த 40 மீனவர்களை விடுதலை செய்ய தற்போது பரிந்துரை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பரிந்துரையின் அடிப்படையில இன்னும் சற்று நேரத்தில் மீனவர்கள் அனைத்து மீனவர்களுமே முழுமையாக விடுதலை செய்யப்பட்டுள்ளது என முழுமையான தகவல் நம்மளுக்கு தெரிய வரும். அதனைத் தொடர்ந்து அனைத்து மீனவர்களையும் இந்திய துணை தூர அதிகாரிகள் ஒப்படைக்கப்படுவார்கள் எனவும், அதனைத் தொடர்ந்து இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழக மீனவர்கள் 40 பேரும் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரின் வருகையை ஒட்டி நல்லெண்ண அடிப்படையில் தமிழக மீனவர்கள் 40 பேரை இலங்கை அரசு விடுவித்திருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.